எந்த புண்ணாக்கு துணு சொன்னான் வாளில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான் என்று சொன்னேன். ஆளை சொல்லியா இல்லடா, இப்ப சொல்லுடா ராவி அடிப்பட்டு சாவு போறேன். லாரி லாரி இந்த மேடை மீது தான் இருக்கிறான். அவன் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறான். ஏண்டா நமக்கு வம்பு என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றன. என்னிடம் பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் தான். அப்படி என்றால் அப்படி என்றால் புரியவில்லையே. உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யார் தெரியுமா? யாரு? ஐயா VIP நானே தான். நான் தமால் சத்து கட்டிட்டேன். அஷடா அஷடா யாரு இந்த இந்தி காட்சி நான் வந்தா இந்த இந்தி காட்சி இந்த இந்திக்கார மேல கை வச்சிருப்பா. அது இந்த மலையாள தங்கத்தை சொல்லிங்கிறாரு. நீங்க போச்சா பாரு. இதை காட்டு நீ அடிக்கிற அவளும் அடிக்கிறா. வரும்போது இங்க வெம்பாகத்துல ஒருத்த கொடுத்தாண்டா ஒண்ணு என்ன வெம்பாகத்துல கொடுக்காதெல்லாம் பண்ணுவான். அழகா வெண்பாகத்துல இருந்து 3 கிலோமீட்டர் பெருமாள் பேட்டைன்னு வழி கொடுத்துக்கிறாங்க. எங்க போய் நின்னுங்கிறான்? நான் ஒரு ராந்தம் கொண்டு வரல. அங்க போய் நான் திரும்பி வரணும். உங்களை அடிக்கத்தான் என்ன பண்றது சொல்லுங்க. 9:30 மணிக்கு வரேன்னு கேக்குறீங்கள. வெம்பாக்கம் கூட்டு ஓட்டம் இல்லைன்னா ராந்த கூட்டு ஓட்டம் என்ன வந்து பட்டாலும் கூட கூட்டம் செய்யாத தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். உண்மையான கொலைகாரன் யார் என்று தெரிந்துவிட்டது. இப்பொழுது நீதிமன்றம் சென்று என் அண்ணனை சந்தித்து உனக்கு தகுந்த தண்டனை அன்றொரு நாள் நீதிமன்றத்தில் அனைவர் முன்பாக என்ன பத்தி என்னடா சொன்னா? அஜய கருணாகம் கேட்கலாமா? 8 கால் செருப்புக்கு சமம் என்று சொன்னார். வேலைக்காரனாய் அதெல்லாம் கூட பரவாயில்ல. உன்னையாவது பரவாயில்ல. எச்சையலன்னு கேட்டார். என்ன நாய் நக்கலையாலன்னு கேட்டாரு. நாயம்மா என்ன கேட்கலாம்? உலகம் அடுக்குமா நாய் நக்கலையானா என்ன கேட்டாலும் பரவாயில்லையா? இவரு நாய் நக்கலை சொல்றது கெரு கொஞ்சம் போச்சு. ஆனா இவர் 8 படி சமைச்சார் இல்ல? அவரு என்ன கண்ணு பேசுறேன். நான் தாண்டி பண்ண பப்பன என்ன செய்ய முடியும்? அது என்ன துணிவு பண்ணா? அவர் வாழ்க்கையெல்லாம் அந்த ஆண்டவன் எழுத்துப்படி நான் போட்ட கணக்கு தப்பி அந்த இறைவனின் கூட்டுப்படி நான்
ஆகவே இனிமதை கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. நீ செல்வது அரவக்காடு. நல்லா பேசுறான். ஐயோ பேச முடியல. கண்ணு அப்படியே சவுக்கு சவுக்குன்னு குத்துது. சவுக்கு சவுக்கு குத்துட்டா. அப்படி ஜவ்வு ஜவ்வுன்னு இசைக்குது. நல்லா கொட்டிட்டு சொன்னாங்க 3 வாட்டி. நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். நல்லா பேச. நீங்க 14 பேரும் வாரி வாரி பின்னாடி கணேசிங்க. பேச முடியலப்பா. ஆமா எங்க போய் வர? எங்க போய் வர? நக்கிலி புத்தூர். நக்கிலி புத்தூரா? அந்த ஊர் எங்கடா இருக்கு? ரேணி குண்டா உள்ள. ரேணி குண்டாமா? ரேணி குண்டா அடுத்த நகிரி புத்தூர். நக்கிலி புத்தூர். ஏண்டா கை கால் கொஞ்சம் கட்டு கட்ட போவாங்க அந்த ஊருக்கு. நீ என்ன பண்ண? அட பாவி கண்ணை கலக்கணி அப்பவே நான் சொல்லக்கூடாதா? அம்மா துட்டு செலவு பண்ணிக்கணும் டோக்கன் வாங்கிக்கணும் உள்ள போறேன். உள்ள போன பிறதான் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? கை கால் ஒன்றா தான் நக்கிலி புத்தூர்ல கட்டு போடுவாங்களாம். இம்மா துட்டு செலவு பண்ணி போன சும்மா வருவனா? என்ன பண்ண? கண்ணுல பிளாட்டு வச்சு அந்த கண்ணுல பிளாட் வச்சுக்கிறியா? ஏடா எலும்பு ஒட்டி போச்சுன்னா ரெண்டும் ஒன்று சேர்வதுக்கு பிளாட் வைப்பாங்க. நீ அடிச்ச அடியில வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போடுங்க ஓடி போச்சான். அந்த 2 பாப்பாவும் ஒன்னா சேர்க்கறதுக்கு 2 ஒன்று சேர்வதற்கு நான் புடிங்கிற வரப்போது பாரிப்போ 4 கிலோ உளுத்தம் பருப்பை ஊற வச்சு ஒரு கண்ணுக்கா இன்னும் கண்ணாச்சா 40 நாட்டு கோழி முட்டையை உடச்சு ஊத்தி 40 நாட்டு கோழி முட்டை 2த்தையும் நல்லா கோழி பிடிய நேத்து பாண்டிச்சேரியில குழப்பின அது மாதிரி ஒரே ஒண்டியா கண்ணுல வச்சுக்கிறாங்க. மாவு உப்பிக்கணும் வந்து வெளியே. ஆமா இதுக்கு டாக்டர் ஏதாவது பத்திய பத்தி சாப்பாடு வச்சாரா? வச்சுக்கிறாரு. சாப்பாடு சொல்றா ஆளை பார்த்த உடனே ஆட்டக்காரான்னு கேட்டாரு. சரி அது நீ என்ன சொன்ன? இல்ல நான் டிராமாக்காரன்னு சொன்னேன். எப்பா ஐயோ தை மாசத்துல தொடர்ந்து நாடகம் வேற இருக்குது. உன் கண்ணை யாரும் அடிச்சது காட்டான். பிள்ளை வேஷக்காரத்தாங்க தெரியாம அடிச்சுட்டாரு. ஐயோ தர பத்தியம் வச்சுட்டாரு. எனக்கு பத்தியம் என்ன பத்தியம்? போய் எல்லாம் சாப்பிட வேணான்ட்டு நல்லா சாப்பிட நல்லா வச்சு வாங்குவேன். முடியாது. நல்லா சாப்பிடியா? சாம்பார் தானே? இதுமே சாம்பார் தான். சாம்பார் சாப்பிட்டா கண்ணு செப்டிக் ஆயிடுமா? சாம்பார் கூட சாப்பிடுவோம். ரசம் தான்ப்பா. ஐயோ ரசம் முழுவும் வந்து மாட்டிக்க மக்கள். ரசமும் சாப்பிட கூடாது. அப்ப உப்பு தண்ணி கரைச்சு விட்டா குடிக்கணும். தனியா ஊத்தி நடக்கும். அது கிடையாது. அப்ப என்னதான் பத்தி சாப்பாடு? போற ஊர்லாம் பத்திய சாப்பாடு தானே வர முடியும். பத்தி சாப்பாடு தம்மா உண்டு. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தம்மா உண்டு. என்ன சுண்டல் சாப்பிட சொன்னாங்களா? அது பின்னாடி உண்ட உண்டியா கொட்டி கிடக்கு. அது இல்ல வேற என்ன? தம்மா உண்டு. உருளைக்கா அது ஒண்ணுக்கு கூட வராதுடா பாடி. தம்மா உண்டு. என்னது? 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறாங்க. இந்த ஊர்ல தை கிருத்திகை இல்லைன்னா வர ஆட்டக்காரங்களுக்கு ஆட்டுக்கறி தானா?
போன்லயே கேட்டுக்கணும் நான். உண்மைதானே ஐயா? உண்மைதானே? அப்படி சிறப்பு மிக்க ஊர். நம்ம தான் தையை கிருத்திக்கு வந்துட்டுக்கிறோம் டாக்டர். அவன் போறோன்னு சொன்னா கூட சாம்பார் தான் போதும் ஐயா ஆளாச்சு. இப்ப 2வது நக்கிலி புத்தர் போனோம் தையில் பிரிக்க. ஆமா நீ எங்க உட்காந்து சாப்பிட்டுச்சா? இந்த உடம்ப வச்சுக்கணும் டீ குடிச்சிட்டு உள்ள படுக்காது இப்படியதான் உட்காந்து சிரிச்சிருந்தேங்க நானு. காட்டு பணம் பையன் தான் பாருங்க. நீ அங்கதானே உட்காந்து சாப்பிட்டுச்சா? அங்க போய் நில்லு. அங்க போய் அங்க போய் நில்லு. இவளை நான் இப்படி அடிக்கும் போது இந்த மொன ஜாதி வந்து இந்த கல்ல தானே பண்ணோம். அந்த கல்ல எப்படி போச்சு? எனக்கு யாரும் செஞ்சு வச்சுக்கிறோம் போது என் மேல தப்பு இல்லை. நான் டாக்டர் பார்க்க நக்கிலி புத்தர் போனேன்னு நான் போக சொல்ல கொஞ்சம் சிறு போஜல போனேன். டாக்டர் கொஞ்சம் பெரும் போஜல இருக்கிறாரு. ஏறி படுறாருன்னா பட்டாரு. கண்ணை குத்தி கலக்கி விட்டுட்டுக்கலாம். இந்த பக்கம் போட்டு தையில் இந்த பக்கம் பிரியணும். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய். எதுக்கு? அங்க பஸ் இருக்கு. தையில் பிரிக்க 10,000. அவங்க டாக்டருக்கு நர்ஸுக்கு எதனா டிப்ஸ் தருவா? நாய் பிய துண்ணும். பேரு இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஏன் அந்த தையல் பிரிக்க நதிரி புத்திட்டு போனோம்? ஆகவே அந்த தையில நானே பிரிக்கிறதா? பெருமாள் பேட்டில டாக்டர் இருக்கிறாங்களா? இதுல ஒரு திறமை ஒண்ணுடா. நீ பிரிக்க போறியா? நானே பிரிக்கிறேன். பாருமா அம்மா. ஐயோ எவ்வளோ 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 தெரியல. பிரிக்க ஐயா. சத்தியதானே கோபாலு கோபாலு சொல்லு கோபாலு வாடா வாடா பள்ளியில சொல்ல சொல்ல தராங்க வாடா பாக்குறாப்ப மறைந்திருந்து ஆமா என்ன முகாரம் அப்படி இருக்கு? என்ன வர போய் உள்ள உக்காந்துக்கிற அவரே மேல் படுக்கிற யார் கழிவு புளிப்பு அதிகமா சொல்லிக்கலாம். நான் இது மாதிரி உதவ வாங்கி சாவறேன். என்ன மாதிரி தைரியமா ஒரு நாட்டில் எடுக்க முடியாது. முன்னாடி கொண்டு வைக்கலாம். போடுறாங்க இனிமேல் நீ இருக்க வேண்டிய அரவங்காடு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. நான் நினைத்தா இந்த மகேந்திரவின் நாடு. பாத்தீங்களா? நாய் சுடப்பூல வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தாங்க முடியல. சிரிப்பு புத்திமா சொல்லு உனக்கு. போராம்பர் நல்லா அடி பண்ண மர மாட்டோம். கடவுளே பைரவா எதுக்கு இந்த கோயிலுன்னு தெரியல. விநாயக பெருமானே ஆண்டவா ஐயோ அப்பா நீ கோயில் உள்ள உக்காந்துக்கிற என் சாமி லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கிளம்பி போயிடுது. கொஞ்சமா ரெஞ்சமா வந்ததுல இருந்து என்ன அடிக்கிறான். நான் ஏமாந்தா உன்னை அடிச்சு கேட்கறான். நம்ம இருக்க எங்கன்னா சேர்த்து போட்டு பூணலாமா? கொஞ்சமா நெஞ்சமா பாலில விஷம் கலந்து இந்நாட்டு மன்னரை கொன்றுவிட்டு பழி உன் மீது போட்டிருக்கிறான் அம்மா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனது கரத்திலே திரு ஓட்டை கொடுத்திருக்கிறாய் அம்மா. யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன தலை விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ? அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ? அவன் வாயில என் முழு
நான் நட்டில் நான் ராமோ ராமோ நட்டில் நான் சுற்றி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா சிக்கன் சாப்பிட்டு சுற்றி பாவா ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆளை பார்க்கலாம் ஒரு பேச்சு அந்த நான் மேட்டில் நான் மூத்திர வர இருக்குது மக்களை பெற்ற மகராசிகளே மாதர் குல மாணிக்கங்களே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள் தானாக பாலிலே விஷம் கலந்து இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக செல்லமாய் வளர்ந்த பெண் அரவங்காட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறான் கொலகார பாவி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு மாற்றாந்தாய் வளர்ப்பிலே வளர்கிறது வந்துட்ட மாமா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க அம்மா எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணும் பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளைய நம்பித்தான் தர்றான் பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க புண்ணிய விதிங்களே உங்க காதுல மூக்கலக்கத்தை கழித்து எடுத்தாந்து போடுங்க அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம் நீங்க மூட்டினா மூட்டுக்குங்க இல்ல அது மொய்வே போனா என் கரத்தில் திரு ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுவாவை எடுத்துரைக்கின்றானே என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயி இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் அம்மா இந்த உலகத்தினர் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா அம்மா என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து போக வேண்டுமா தாயே அம்மா எத்தனையோ கோவில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு என் சாமி இங்கிருக்கு கோவில் தேடி போனதில்லை கையெடுத்து கும்பிட்டினா உங்கிட்டையே வேண்டிக்கிறேன் மெல்ல உயிர் வளர்ச்சிவா என்ன பெத்த அம்மாவே என்ன ஆசை அம்மாவே சின்ன மக வந்தீரே என்ன பெத்த அம்மாவே என்ன ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்கே வாய் திறந்து பேசம்மா என்ன மக வந்திருக்கே என்ன
என்னென்னமோ நினைச்சு பயந்து போனேம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசிரே போயாச்சோ என்னென்னோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா. பார்த்து பல நாளாச்சோ ஏக்கத்தில போயிட்டியோ என்னென்னோ வந்துடுச்சோ என்னன்னு சொல்லேம்மா. கடைசிய பிறந்த புள்ள குட்டி நீ குட்டி மக வந்திருக்கு பேசாம கிடக்குறீங்க என்னையே ஆளாக்கு எத்தனையும் பட்டு போதுமுண்டா அம்மாவி என்னாசை அம்மாவே செல்லமக வந்திருக்கேன் பாரமா சின்னமக வந்திருக்கேன் கண்ணு போட்ட பசுமாடி தான் கண்ண பார்க்காமே எனவளத்தா தானே எங்கேன்னு கேட்கிறம்மா. கண்டு போட்ட பசுமாடி தன் கண்ண பார்க்காம என வளர்த்தும் அத்தானி எங்கே அண்ணு கேக்குதம்மா. கண்ணு போட்ட பசுமாடி தான் கண்ண பார்க்காமே எனவளத்தா தானே எங்கேன்னு கேட்கிறம்மா. ஊரில் உள்ள தெருநாயோ ஒரு நீ போடு வண்ணி நம்ம வீட்டு வாசல்ல பாராட்டி நிற்கிறம்மா. நீ நல்ல நெல்லிராத்தே வந்து பத்த மாட்டாயா தீயா இருக்கிறம்மா வெந்தி வெந்தி கருகிறம்மா. கலத்தி வெட்டு ஓரத்திலே நீ வளர்ந்த மாமரம்மா காட்சி தொங்குதம்மா நீ பறிக்கையில் என்னை பெற்ற அம்மாவி என்னாசை அம்மாவே செல்லமக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா சின்னமக வந்திருக்கேன். ஆண்டவா, இறைவா, நான் யாருக்கு தீங்கு செய்தேன், யாருக்குடைய நான் கெடுத்தேன், எதற்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிந்து போக வேண்டும் ஆண்டவா. உடன் பிறந்த அண்ணனையும் பிரிந்து பெற்றெடுத்த தாய் தந்தையும் இழந்து யாருமற்ற அனாதையாக இருக்கின்றேனே. அந்த படுபாவியை நாட்டு இளவரசி என்று பாராமல் என் கரத்தில் திருவோட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, அரவம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உரைத்து விட்டானே. முதற்கொண்டு உயிர் வாழவே கூடாது, அது தெரிகிறதே மலை உச்சி. அங்கு சென்று என் உயிரை விட்டு விடுகின்றேன் ஆண்டவா, இறைவா. உன்னை பிரிந்து நான் படம் பாட்டை சொல்லி கேட்க முடியவில்லையே அம்மா. எங்கம்மா இருக்க? இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? சுகத்து மாவியின் நாட்டு அமைச்சருடன் அழைத்து விட்டாரு அம்மா. உன்னை பிரிந்து நான் படம் பாட்டை சொல்லி கேட்க முடியவில்லை சுகத்து. ஹலோ அம்மா. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏவாழ்ந்தோ அப்பா. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏவாழ்ந்தோ சோழி குயில் ஒன்று பாடி பறந்தத தாங்கேதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே
வாடுதோ சோடி கீழிரண்டை பாடி பறந்ததான் தேடுதோ மரணத்தில் இல்லாத துன்பம் ஒன்று கண்ணீரில் வந்ததம்மா மரணத்தில் இல்லாத துன்பம் ஒன்று கண்ணீரில் வந்ததம்மா மரணத்தில் இல்லாத துன்பம் ஒன்று கண்ணீரில் வந்ததம்மா உறவொன்று நீ சொன்ன சொல்ல நம்பி இந்த உயிரொன்று வாடுதம்மா நீ சிரித்தா உயிரோ நீ அழைத்தா கண்ணீரை வாடாத கண்டவனும் கண்ணீரை தாங்காதோ இந்த மனம் மாலை கரிகளில் சோலை கரிங்குய் ஏவாடுதோ சோடி கீழிரண்டை பாடி பறந்ததா தேடுதோ உன்னோட கண்ணுக்குள் கண்ண வச்சு புறவொன்று கண்டு வந்தேன் உன்னோட கண்ணுக்குள் கண்ணை வைத்து புறவொன்று கண்டு வந்தேன் உன்னோட நெஞ்சுக்குள் நெஞ்ச வைத்து இந்த உயிரொன்று வாடுதம்மா நீ சிரித்தா உயிரோ நீ அழைத்தா செவ்வந்தி பூவுக்கு சோகம் பெண்ணே சிங்கார கண்ணுக்கு மேகம் பெண்ணே வாதேவியே ஆலை கருக்களில் சோலை கருங்குய் ஏவாடுதோ சோடி கீழிரண்டு பாடி பறந்ததான் தேடுதோ ஆண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத்த சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா என் தங்கச்சி ஒன்றும் அறியாதவளாச்சு பச்சை பண்ணாச்சு என் கண்ணுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்தேனே படுவாவி நாட்டு அமைச்சன் என் தங்கையின் அழித்து விட்டானே தங்கா நீ இல்லாத இந்த உலகத்தில் அந்த அண்ணன் எதற்காகமா உயிரோடு வாழ வேண்டும் இந்த அண்ணன் உயிரோடு வாழ்ந்ததே உனக்காகத்தான் அம்மா தங்கா அன்பார்ந்த பெருமாள்பேட்டை அன்பார்ந்த பெருமாள்பேட்டை கிராம பெரியவர்களை தாய்மார்களே இந்த அருமையான நல்ல நாள் இந்த தை திருநாளில் இந்த தை திருநாளில் ஐயன் பைரவருக்கு அருமையான ஒரு விழாவை எடுத்து ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரிய குப்பம் கிராமம் கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் இந்த புனிதமான மேடையில் ஏழை தந்த சாபம்
சாபத்தை தீர்த்த சமயபுரத்து மாரியம்மன் என்ற ஒரு அருமையான ஒரு நாவல் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாதக்குள மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தின் கிராமணிகள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிராமணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய கலதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிராமமும் இந்த கிராம மக்களும் இந்த விழாவை எடுத்து நடத்தக்கூடிய இந்த கிராமணிகள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று ஐயன் பைரவரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கலதேவி நாடக மன்றத்தை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியில் எங்கெல்லாம் என்னுடைய கலதேவி நாடகம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அழிவிடை கிராமத்தை சேர்ந்த அழிவிட தாங்கி கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் தணிகாசலம் மேஸ்திரி ஐயா அவருடைய நண்பர் தங்கராஜ் இருவரும் ஒன்று சேர்ந்து இதோ என்னுடைய கம்பெனியின் காமெடி நடிகரும் அருமை தம்பி விக்கி என்ற விக்னேஷை பாராட்டி ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலதேவி நாடகம் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனம் பெற வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் மனம் படைத்த அன்பு உள்ளம் அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கலத்தூர் கிராமத்தை சேர்ந்த கடா தலையன் மகன் மொடா தலையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம். நீ இல்லாத உலகத்தில் இந்த அண்ணன் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் உறவு என்று சொல்லிக்க எனக்கு யாருமே கிடையாது. நான் அனாதையாக இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வதை விட நீ எங்கு சென்றாயோ அங்கு அண்ணன் வரம்மா. இந்த மண்ணில் தான் நாம் வாழ்வதற்கு இடம் கிடையாது. அந்த விண்ணிலாகுது உன்னோடு சேர்ந்து சொர்க்கத்திலேயாவது நாம் இருவரும் ஒன்றா வாழலாம். நீ சென்ற இடத்தில் அண்ணன் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் தங்கா. என்ன இது? என் தங்கச்சி இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றார்கள். யார் பெற்ற மகளோ தெரியவில்லை, யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. எப்படியாகிலோ அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றி ஆக வேண்டும். அம்மா போகாதீங்க.
கண்ணோடி மலர்ந்த காதல் கையோடி கனிந்த நேசம் பொன்னாக மலர வேண்டும் வாழ்விலே. கண்ணோடி மலர்ந்த காதல் கையோடி கனிந்த நேசம் பொன்னாக வளர வேண்டும் வாழ்விலே. ஒன்றோடி ஒன்று சேரும் உல்லாச வாழ்க்கையுடன் இன்று நான் நினைத்த உண்மை நேரிலே. பொன்னே நீ சேர துடிக்குது ஓர் மனம். கல்யாண காலம் வந்தது திருமணம். எப்போது அந்த சொர்க்கம் தோன்றுமோ? ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது. பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. உடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தது என்று புரியவில்லையே. அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாளே. அங்கிருந்து விழுந்தா உயிரோடு பார்க்கவே முடியாது. எப்படியாக அந்த பெண்ணை காப்பாற்றி ஆக வேண்டும். அம்மா, போகாதீங்க, நில்லுங்க. எண்ணத்தை சொல்லி வைத்து என்றானி மனசில் தெரியலே. நெஞ்சத்தை திறந்து வைத்து எண்ணத்தை சொல்லி வைத்து என்றானே மனசு இன்னும் தெரியல. எண்ணத்தை சொல்லி வைத்து என்றானி மனசில் தெரியலே. முல்லைப்பூ வாங்கி வந்து முத்தாடை வீசி நின்று கொண்டாட காதல் நாயகன் வரவில்லை. என் ஜீவன் போன பாதையில் போகிறேன். என் நெஞ்சில் பொங்கும் கேள்வியை கேட்கிறேன். அன்பே என் காலம் யாவும் நீயோ. ஆ, ஆ, என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது. ஆ, ஆ, ஆண்டவா, இறைவா, எதற்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிந்து போக வேண்டும்? உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து பெற்றிருந்த தாய் தந்தையிலிருந்து யாருமற்ற அனாதையாக இந்த அனுபவம் காத்தில் இருக்கின்றேன். இதற்கு மேற்பட்டு உயிர் வரக்கூடாது. இப்பொழுது இந்த மலை உச்சிலே நீ உயிர் விட்டு விடுகின்றேன். ஆண்டவா, நான் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு உயிரை இந்நேரம் ஒரு உயிரை பறி போயிருக்கும். அம்மா, எதற்காக அவசரப்பட்டு உயிரை துறக்க துணித்தீங்க அம்மா? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் அல்ல. ஆ? இந்த உலகத்தில் நான் சாகத்தான் பிறந்தவள். இந்த உலகத்தில் சாக பிறந்தவனா? எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் கிடையாது ஐயா. அம்மா, யாருமற்ற அனாதை. எனக்கு இருந்தவனா யாருமே கிடையாது ஐயா. துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இருந்து விட்டார். இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. யாருக்குதான் துன்பம் இல்லை. ஏழைக்கும் துன்பம் இருக்கின்றது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்கின்றது, உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்கின்றது, தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்கின்றது. ஏன் நம்ம படைத்தானே அந்த ஆண்டவனுக்கே 1000 துன்பம் இருக்கின்றது. துன்பத்தை கண்டு தோண்டவிடக் கூடாது. நீங்கள் யார் என்று உண்மையை உழைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உழைக்க செய்கிறோம். ஐயா, நான் யார் தெரியுமா? நீங்க நான் ஒரு நாட்டு இளவரசி ஐயா. நாட்டு இளவரசியா? இளவரசியா இந்த நிலை? ஆமா, எந்த நாடு? உங்க பேர் என்ன? இது தெரிகின்றதே மகேந்திராபுரி நாடு. மகேந்திராபுரி அந்த நாடு. மகேந்திராபுரி நாட்டு இளவரசி. என்னுடைய பெயர் தான் அப்பாவி. பாவியா? நீ எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வந்தாயோ நானா? அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அழிந்தது. என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குறது நீதான்டா. உன்னாலதான்டா என்னுடைய வாழ்க்கை அழிந்தது. அப்பாவி, நீ ஒன்னும் உயிரோடு
சாமியா. கேளுங்கம்மா கதைய. சாக போன இவளை காப்பாத்துற நான் பாவியா? நான் ஏன் உயிரோட நான் சாகணுமா? அடி பாவி, உன்னையா நான் காப்பாற்றினேன்? அடி பாவி நயவஜகி நச்சு பாம்பே! நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பட்டுபாவியை காப்பாற்றும் போது என் மனமானது வெடிக்குதடி. ஏய், ஒரு மனிதராக பிறந்து விட்டா அவன் கண் எதிர்க்க ஒரு அக்கிரமம் நடந்தா அதை பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் உள்ள வேண்டி நானு பாவம். ஒரு சின்ன வயசுல ஒரு பெண்ணோட உயிரை போவதை பார்த்து கொண்டு யாராவது வேடிக்கை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? இந்த நிலைமை வந்ததே காரணம் நீ ஒருவன் தான். உன்னால் தான் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்தது. பெற்றெடுத்த அண்ணன் தாய் தந்தை இழந்து உடன் பிறந்த அண்ணனை பிறந்து இந்த அரவம் காற்றில் யாருமற்ற அனாதையாக திரிந்து கொண்டிருக்கின்றேன். அனைத்திற்கும் காரணம் நீ ஒருவன் மட்டும்தான். இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் நானா? ஆமா. எப்படி? முன்பொரு சமயத்திலே உன் தங்கையை இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று என்னுடைய நாட்டுக்கு அழைத்து வந்து என் தந்தையிடம் நீதி கேட்டாய். என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று என் குடும்பத்திற்கு பெருத்த சாபத்தை கொடுத்தாயே. அன்று இந்த ஏழை கொடுத்த சாபம் இன்று பழித்து விட்டதடா பாவே. உண்மைத்தான். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து பால் விஷம் கலந்து என்னுடைய தந்தையை கொன்று விட்டானடா. இந்த ஏழை கொடுத்த சாபம் பழித்து விட்டதடா. செய்யாத தவறுக்கு இந்த பாவி நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகின்றேனே ஆண்டவா. நீ கொடுத்த சாபம் பழித்து விட்டது. இந்த ஏழை கொடுத்த சாபம் பழித்து விட்டது. என்னுடைய தந்தை இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டாரடா பாவி. என்னது? உன் தந்தை இறந்துட்டாரா? ஆமா. உன் தந்தை செத்துட்டானா? உன் தந்தை செத்துட்டானா? இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஒரு மன்னன் என்றால் என்ன, ஏழை என்று பணக்காரன் என்று பாகுபாடே பாடக்கூடாது. நியாயத்தையும் நேர்மையும் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கையை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பல முறை எடுத்து கூறியோம். ஆமா, இந்த ஏழை கூறும் சாட்சி செல்லாது என்று என உதாசனப்படுத்தி விட்டார். என் தங்கச்சி எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? நீயே ஒரு கோட்டையில குதூகலமா வாழ வேண்டியவர். ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சிய செல்லமா வளர்த்தேன். என் கண்ணுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்தேன் என் தங்கச்சிய. அந்த பச்சை மண்ண பட்டுபாவி உன் நாட்டை அமைச்சன் அழித்து விட்டான். என் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாடுகின்றனோ அதே போன்று என் வயிறிழந்து சாபத்தை கொடுத்தண்டி. நாட்டை இழந்து, நாட்டு மக்களை இழந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து, கட்டிய மனைவி இழந்து நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்த. ஆனால் இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சாபமாகிவிட்டது. அதுக்குத்தான் பணக்காரன் என்ற ஆணவத்தால் அகந்தில் ஆடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் கோபுரத்துல இருக்கிறவன் குப்பைக்கு வருவான். இந்த குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு ஒரு நாள் போவான். எப்படி எக்கால கட்டு போடி படிக்க நில்லுங்கள். இங்க வாங்க. அது மட்டுமா, நீதிமன்றத்தில் தங்களுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. உன் மீது ஆசைப்பட்டேனா? உன் மீது நான் காதல் மோகம் கொண்டேனா? ஆமா, இப்படியெல்லாம் என் மீது பழி சுமத்தி இந்த நாட்டை விட்டு நான் அரவம் காட்டுக்கு அடித்து துரத்து விட்டார்கள். யாருமற்ற அனாதையாக இருந்தேன். எதற்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? வாழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மலை உச்சியில் ஏறி என் உயிரையும் எடுத்து துணிந்தேன். அப்படி உயிர் விடும் சமயத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமா, இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் அன்று கூறினானே ஒரு வார்த்தை, உன் மீது ஆசைப்பட்டேன், உன் மீது காதல் மோகம் கொண்டேன் என்று. அவன் கூறிய வார்த்தை இன்று உண்மையாக வேண்டும். புரியவில்லையா? அன்று அரண்மனையில் உன் முகத்தை கூட பார்த்ததில்லை. நான் உன்னை காதலிப்பதாக படி சுமத்தி நாட்டை விட்டே துரத்தி விட்டார்களா? ஆமா. அதற்கு காரணம் நானா? போய் போய் உன்னை காதலிக்க. என் மனதால யாருக்கு நான் துரோகம் நினைத்ததே கிடையாது. என்னால் இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டாயா? கோட்டையில குடும்ப வாழ வேண்டிய ஒரு நாட்டு இளவரசி இந்த ஏழையை காதலிப்பதாக படி சுமத்தி நாட்டை விட்டே துரத்தி விட்டார்களா? அச்சோ, உன்னை நினைக்கும் போது எனக்கு பரிதாபமா இருக்கிறது. பாவம், இந்த சின்ன சிறு வயதில் பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து, நாட்டை இழந்து, உடன் பிறந்த சகோதரனை மறந்து
இந்த அரவன் காட்டிற்கு உயிரை துறக்க துணிந்து விட்டாயா? ஆமா. இதற்கு காரணம் நானா? நீதான். பாருங்க மகேஸ்வரி, என்னால் உனக்கு இந்த நிலை வந்ததை நினைக்கும் போது ஐயோ என் மனசு வலிக்கிறது. வேண்டாங்க. சாக போன என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறீங்க. அதனால என்னங்க நீங்க பாருங்களேன், என்ன எனக்கு மறுவாழ்வு நீங்க கொடுத்திருக்கீங்க. நேரம் பாவி வாடா பழம் சொல்லிட்டு இப்ப என்னங்களா என்னை காப்பாற்றிட்டீங்கல்ல. ஆமா. இங்க பாருங்க, என்னை காப்பாற்ற நீங்க இனி முதற்கொண்டு என்னங்க என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஏன் என் வாழ்வை விளக்காது. இங்க வந்ததே தவறா போயிடுச்சு, உன்னை காப்பாற்றியதே தவறா போய்விட்டது. ஈஸ்வரி, நானும் சாதாரண ஏழை, ஏதோ கிடைப்பதை குடிச்சுட்டு அந்த ஓதரோ பட்டு கிடப்பேன். நீயே கோட்டையில குடும்பமா வாழ வேண்டிய உனக்கு எனக்கு ஏன் யோசனை எட்டுமா? ஏழைக்கு அப்படிதான் இருக்கணும். நீயே பணக்காரசி, என்ன விட வாழ முடியுமா? முன்பொரு சமயத்தில் நான் இளவரசியாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது அனைத்தையும் இழந்து நாட்டை விட்டே துரத்து விட்டார்கள். ஏழ்மை குடியில் பிறந்தவள் போல இருக்கின்றேன். உங்களுக்காக எதையும் செய்வீர்கள். ஆமா. மகேஸ்வரி, என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. வாழ்க்கையே இல்லை என்று மன வேதனையோடு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை வளமாக்க வந்த வஞ்சிக் கொடியே. ஆமாங்க. இங்க பாருங்க, உங்களை போன்று ஒருவர் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடைக்காது. வாழ்ந்தால் முன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு வாழ்ந்து மடித்துவிட்டோம். அத்தான், உங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனைவியும் மாறிவிட்டது. அத்தான், காதல் கடிதம் தீட்டவி மீண்டும் வானில் நீலம் சிவா நீலமயூ அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். இந்த வனத்தை விட அடுத்த வனம் சொல்ல வேண்டும். புறப்படு, ஓடி
டேய் டேய் யாரா சுப்புராயா என்ன பண்ணாமா மாம்பட்டு கோயில பொறி வைக்க மாட்டான் வழியில உக்காந்துக்கிறான் நீ போய் 10 பாக்கெட் வாங்கி எல்லாம் கடை வச்சு வாங்க நீங்க ஒரு 30 பாக்கெட் வாங்கி கொடுத்து ஏய் நான் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்று ஒரு நாள் மாபெரும் சபையில் இருவருக்கும் கள்ளக்காசுமா புலி விட்டேன் ஆனால் அது இந்த நிஜமாகி விட்டது அரவங்காடு சென்ற வழி அந்த ஏழை சுந்தருடன் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் விடக்கூடாது இப்பொழுது இளவரசர் சந்திக்க வேண்டும் எடுத்து வாட்ஸ்அப்ல உண்ணும் புறப்பட பார்க்கலாம் ஆனால் ஒன்று நாம் அந்த மந்திரம் விஷயம் தெரிவது யார் இந்நாட்டு மகாராஜா நாட்டு மகன் அவள் உயிரோடு இருக்க வரை இந்த நாட்டை நான் பிடிக்க முடியாது ஒரு கட்சிதான் அவளை உலக சென்று கொலை செய்து விடலாம் ஓடி வா ஏய் மகாராணி அம்மா என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களா தாயி இனிமேல் உங்கள் முகத்தை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன் அம்மா யாங்க அழறீங்க அம்மா முந்தி தவம் இருந்த 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது அம்மா என் தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஐயா அம்மாவை நாங்கத்தான் ஏய் என்ன சொல்ற இறுதிச் சடங்கு முடித்தோம் அப்படி ஐயா சொல்ல உன் தந்தை இறந்ததற்கு காரணம் யார் அந்த படுபாவி என் தங்கைதான் ஐயா உன் தாயார் இறந்ததற்கு காரணமும் உன் தங்கைதான் உண்மைதான் என்ன சொல்கின்றாய் அடி போடா இது போடா அப்படி நீதான் ஆம்பளை ஒத்துக்கிறீங்க உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே அவள் எடுத்து வசைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் இறக்கவில்லையா சதிகாரி இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதோ பார் பணம் இருக்கிறது கண்ணா உண்டால் மொழி மணியாக மாற்று கேட்டீர்களா எப்படி இருக்கிறது அந்த சதிகாரி அந்த சதிகாரன் காக்கா பிடிக்க போறானா காக்கா பிடிக்க போறது பாடி பாடி கொண்டிருக்காரு எப்போது செல்கின்றேன் அரவங்காடு சென்றால் இருவரை கொன்று விட்டு புறப்படி வருகிறேன் இப்பொழுது. ஆனால் ஒன்று நான் சென்று விட்டால் இப்போது நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன் நான் சென்று விட்டால் இந்நாட்டை ஆள்வதற்கு வர வேண்டும் அல்லவா இந்நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயாது நான் சென்றவர்களை கொண்டு நான் வென்று வர வரைக்கும் இந்நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும் புறப்படுங்க சாமுண்டி மாலை ஐயா சக்க போடு போடு ராஜா சக்க காத்துல மழை பட்டது ஐயா சூழ்ச்சிகள் பல செய்து நாட்டு ஆட்சியை பிடித்து விட்டேன் இளவரசர் கரத்தாலே உனக்கு மாலை ஆமாண்டா இந்த மாலை போடுறதுக்கு எம்மா கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளவு பாடுபட்டு மாலை போட்டுட்டாங்க ஆமாண்டா உன்னை பொதிக்கணுமா எரிக்கணுமா அவர்களை அவர்களை வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சுட்டு நடத்த போகிறது டேய் அனைவரும் வந்து சாப்பிட்டு போகிறது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை ஐயோ வெள்ளிக்கிழமை வெள்ளியா கொல்லியன்னு வாங்க ஏய் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா வேற நாள் சொல்லு சரி சனிக்கிழமை சனி போன துணை தேடும் ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு திங்கக்கிழமை லிங்கவுல தீ பட்ட நாள் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறாம சரி செவ்வாய்க்கிழமை செவ்வாவோ அவ்வாவோ புதன்கிழமை புத்துலகிற பாம்பு கூட வெளியே வராதுடா சரி வியாழக்கிழமை விசாயமோ கசாயமோ ஏய் எந்த நாள்ல தான் எனக்கு மணிமுடி சுடுது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வந்துச்சு ரெண்டாவது வாரத்துக்கு இப்போது 7 நாட்கள் தானே நல்ல நாள் நல்ல நாள் நான் குறிக்கிறேங்க நல்ல நாளா ஆமா தெரியுமா 15வது நாள் உன் புகைப்படத்தை உன் போட்டோவை உன் வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு விட்டு விட்டு எல்லாம் இலை போடுறவங்க எல்லாம் போடுவாங்க மறாவது 16வது நாள் 16ஆவது நாள் குளத்தங்காரிக்கு போயிட்டு சம்பந்திங்க எல்லாம் மீசை எடுத்துக்கின்னு எடுத்துக்கிட்டு சம்பந்தம் கட்டுறவங்க எல்லாம் சம்பந்தம் ஏய் கட்டி இருங்க மறுநாள் 17வது நாள் கசப்பு தலை காசு விட்டால கறி மீன் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துறேன் நான் சொல்லிக்கிறேன் இன்னும் மாட்டேங்கிறே ஏய் யாரை பார்த்து என்ன பார்த்து சொல்ற அவர்களுக்கு தான் அது ஆகையால் வருகின்ற சொக்கிரா வாரா மணிமுடி சுட்டு அரவங்கடு செல்பவன் காட்டிலே ஆடிய போகிறான் இந்த புதிய மிருகங்களால் இறக்கப்படுகிறார் இன்று முதல் இந்த நாட்டுக்கு வாரா